GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் சர்வதேச விவகாரங்களின் நிபுணரும் பேராசிரியருமான திரு கிளாட்ஸ்டன் ஜேவியர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு, வெனிசுவேலா நாட்டை நாங்கள் தாக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டோட அதிபராக இருக்கக்கூடிய நிக்கோலஸ் மதுரோவையும் அவருடைய மனைவியும் நாங்கள் கேப்சர் பண்ணிட்டோம், அமெரிக்க படைகள் கேப்சர் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு சார். ஸோ இதெல்லாம் எப்படி உலக மேடைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கிற டைமில் இந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? இந்த ஒரு சம்பவமானது உலகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு செய்தியா இப்ப வந்திருக்கிறதா நம்ம பார்க்கணும். ஒரு வளர்ந்த நாடு இன்னொரு எண்ணெய் வளம் மற்றும் கனிம வளம் நிறைந்த ஒரு நாட்டை நேரடியாக தாக்குவது என்பது கடந்த சில நாட்கள்ல இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. இப்ப நேரடியாக பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ரஷ்யா யுக்ரைனை தாக்குத போது அதற்கு உதவி செய்த நாடுகள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை பாதிக்கும் வகையில இன்னொரு நாடு செயல்படுது அப்படின்னு அமெரிக்காவே சொல்லுச்சு. இன்றைக்கு அமெரிக்காவே இதை செய்யும் பொழுது அமெரிக்கா தனது வெளிநாட்டு பார்வையில பின்னோக்கி போறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கா அதன் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் மீது காழ்ப்புணர்வு காரணமாக கிட்டத்தட்ட குறிப்பா இந்த தென் அமெரிக்க நாடுகள் மேல கடும் தாக்குதல்களை ஏற்படுத்தினது நினைவு கூறப்பட வேண்டியிருக்கு இந்த நேரத்துல. அப்போ இந்த கடந்த ஒரு வாரமா நீங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்கா தனது படைகளை வெனிசுவேலா மேல அதை நோக்கிதான் நிறுத்தி இருந்திருக்காங்க. அவருடைய கப்பலை தாக்கியிருக்காங்க. அவர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு, அமெரிக்காவுக்கு போதைப் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள்ல மிக முக்கியமான நாடா வெனிசுவேலா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இதை வெனிசுவேலா மறுத்தும் கூட நேரடியாக அவர்களது கப்பல்களை தாக்குதல் செய்திருக்காங்க. அப்ப வெனிசுவேலாவுடைய உயிர் நாடின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் வளங்கள் ஏற்றி செல்லக்கூடிய கப்பல்கள் அதன் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஏதோ ஒரு கப்பல் மேல இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் கிடையாது, குறிவைத்து தாக்கப்பட்டதை பார்க்கிறோம். அடுத்தது, நிக்கோலஸ் மடுரோ மேல உலகத்தினுடைய பார்வை ரொம்ப வித்தியாசமான பார்வையா தான் இருந்திருக்கு. அவர் ஏதோ ஒரு மிகச்சிறந்த அதிபராகவோ அல்லது ஒரு நாட்டுக்கு தேவையான எல்லா நல்ல காரியங்களையும் செய்த தலைவராகவோ இல்லை. அவரும் ஏகப்பட்ட சர்ச்சைகளுக்கு உள்ளானவர் தான். அவருக்கு நிறைய பின்புலம் இருக்குது. தொடர்ந்து அவருடைய ஆட்சியை, சர்வாதிகார ஆட்சியை நிலைநாட்டுறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்ததுக்கான முக்கியமான காரணங்களை நம்ம ஆராய வேண்டியிருக்கு. இப்ப 4 முக்கியமான நகரங்கள்ல இந்த தாக்குதல்களை செலுத்தியிருக்காங்க. அவங்க தலைநகர்கள் மற்றும் இதர நகர்கள்ல தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த நாட்டில இருந்து இப்போ ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை விட்டிருக்காங்க. இந்த அறிக்கையை எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த தாக்குதல்களை எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ட்ரம்பினுடைய பார்வையானது அவருடைய வளங்கள் மீது இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவா இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல தான் ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப எப்படி இது மாறும் அப்படின்னா, இதுவரை எதிரிகளாக நினைத்து கொண்ட நாடுகள் நண்பர்களாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு சொன்னா, வெனிசுவேலாவுக்கு எதிராக இருந்த நாடுகள் கூட
இந்த முயற்சியினால இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு முன்னாடியே ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, 25 ஆண்டுகளா அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை வந்து மாற்றக்கூடிய வேலையை அமெரிக்கா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா 25 ஆண்டுகளா வெனிசுலா மீது அமெரிக்காவுக்கு ஏதோ ஒரு வகையில கோபம் இருக்கு, ஏதோ ஒரு வகையில அதிருப்தி இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய பேசப்படுது சார். என்ன காரணத்திற்காக அமெரிக்காவோட பார்வை வந்து 25 ஆண்டுகளா வெனிசுலா நோக்கியே வந்து ஒரு கடும் கொந்தளிப்போட காணப்படுதா பாக்குறீங்க சார்? அதாவது அப்படி இல்ல, அப்படி சொல்லல. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வரலாறு வேற. இந்த 25 ஆண்டுகளா 20 ஆண்டுகளா சொல்ல ஒபாமாக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா இந்த வெளிநாட்டு ரீதியான கொள்கைகள், அமெரிக்காவினுடைய கொள்கைகள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சு வந்திருக்குது. இப்போ கிளின்டன் அப்புறம் வந்த ஜார்ஜ் புஷ் வந்தது வந்து 9/11 அட்டாக்ஸ்க்கு அப்புறம் ஆக்சிஸ் ஆஃப் ஈவில் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார் அவர். அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய மாற்றங்களும் பல்வேறு ரீதியான மாற்றங்கள் இருக்கு. அப்ப இப்ப வந்து அது எல்லாமே மாறிடுச்சு, அதெல்லாம் பிட் போடுற மாதிரி. இப்போ ஸ்டெபிலைசேஷன், டீஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல, இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல ஸ்திரத்தன்மையை வந்து இழக்கச் செய்தல் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு நாட்டுல அங்க இருக்கக்கூடிய அதிபர்களோ அல்ல நாட்டினுடைய கொள்கைகளோட நம்ம ஒத்து போகலையோ அந்த நாட்டினுடைய தலைமையை மாற்றுவது அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய கொள்கையா ரொம்ப நாளா இருந்து வந்திருக்கு. அது சிலே நாட்டுல இருந்தாலும் சரி, பொலிவியா நாட்டுல இருந்தாலும் சரி, எல் சால்வடோர்ல இருந்தாலும் சரி, மெக்சிகோவா இருந்தாலும் சரி, நிக்கராகுவாவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நாடுகள் எல்லாத்துலயும் மிகப்பெரிய ஆட்சி மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க, பிரேசில் உட்பட. இப்போ இதை வந்து தாக்குதல் மூலமாக செய்து 25 ஆண்டுகள் கிட்ட ஆகுது. நேரடி தாக்குதல் மூலமாக, மறைமுக தாக்குதல் மூலமா செய்திருக்காங்க, கிளர்ச்சிகள் மூலமா செய்திருக்காங்க. இன்னைக்கு நேரடி தாக்குதல் செய்யும் பொழுது அமெரிக்கா உலகுக்கு சொல்லக்கூடிய செய்தி, நீங்க எந்த நாட்டுல எப்படி இருந்தாலும் சரி, நாங்க தயங்காம உங்க மேல குண்டை வீசுவோம் அப்படின்னு இந்த செய்தியை சொல்றாங்க. அடுத்தது வளங்கள் அப்படிங்கிறத வந்து குறி வைக்கிறாங்க. இதைத்தான் வெனிசுலாவும் சொல்லுது. எங்கள் வளங்கள் மேல இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு காரணமாக, நாங்கள் உங்களுக்கு வந்து எண்ணெய் வளங்களை விற்காத காரணமாக நீங்க எங்க மேல தாக்குதல் நடத்திருக்கீங்க அப்படின்னு தான் வெனிசுவேலாவை இதை சொல்லுது. அதிபரை வந்து சிறைப்பிடிப்பது என்பது இவர் சொல்றாரே தவிர இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான செய்திகள் பெரிய அளவுல வெளியே வரல. செய்திகளா தான் இருக்கே தவிர அதிகாரப்பூர்வமான அறிக்கைகள் இன்னும் வர காத்திருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன எக்ஸாக்ட் டீடைல் அப்படின்னு. சார், இப்போ வந்து ட்ரம்ப் இந்த ஜனவரி மாசத்தோட அமெரிக்க அதிபராக 2வது முறையா வந்து ஒரு வருடத்தை நிறைவு பண்றாரு. கடந்த பல மாதங்களாவே வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பல இடங்களில் பேசிட்டு வந்தவர் இப்போ இன்னும் ஒரு போருக்கான ஒரு தொடக்க புள்ளியை போட்டிருக்காருன்னு தான் பார்க்குறோம் சார். இது எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுனா, இன்னொரு நாட்டோட அதிபரை வந்து, ஏன்னா பல மாதங்களா வெனிசுலா கடற்கரை நோக்கி அவங்களோட அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லாம் போய் நிறுத்துறாங்க, ஏதோ ஒரு வகையில் மிரட்டல் விடுறாங்க, ஆயில் டேங்கர்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணுறாங்க, இப்போ நாட்டுக்குள்ளேயே போய் இறங்கி தாக்குதல் பண்ணியிருக்காங்க, அந்த அதிபரையே பிடிச்சதை வர சொல்றாரு. இப்போ வரக்கூடிய நாட்களில் அந்த பகுதிக்கான அந்த ஒரு போக்கு என்பது எப்படிலாம் மாற வாய்ப்பு இருக்கு? அது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி உலகம் முழுவதுமா இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் பாலிசி அதெல்லாம் எப்படிலாம் மாற வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க சார்? இது வந்து ஒரு பதட்ட நிலையை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது ஒரு சிவப்பு பதட்ட நிலைமையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் இதை அப்படி பதட்ட நிலைமை ஏற்படுத்தியிருக்கு நம்ம இப்ப சொல்றோம்னா, ஒரு தென் அமெரிக்கா பகுதிங்கிறது ஒரு வித்தியாசமான பகுதி. கலாச்சார ரீதியாலும் சரி, வளங்கள் ரீதியாலும் சரி, குறிப்பா அரசியல் ரீதியாக மிகப்பெரிய மாற்றங்களை சந்திச்சுட்டு வர பகுதி. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில பொலிவியா நாடு, கொலம்பியா, சிலே, இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் அமெரிக்காவை சார்ந்து நிக்குது. ஆனா கடந்த 15 ஆண்டுகள்ல அவங்க சாராம இருந்தாங்க, இடதுசாரிகளால ஒரு மாதிரி ஆட்சியாளர்களா இருந்தாங்க. இப்போ நிக்கோலஸ் மடுரோங்கிறதும் வலதுசாரிகள் தான், இடதுசாரி கிடையாது, வலதுசாரி. ஆனா வலதுசாரிகளுக்கு மத்தியில பிரச்சனை நடக்கும் பொழுது அது இன்னும் கடுமையான உக்கிரமான போருக்கு இட்டுச்செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது 2 வகையில இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, வெனிசுவேலா நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து கொள்கை மாற்றங்கள் வந்தால் இருக்கு. ஆனா அதே சமயத்துல வெனிசுவேலா நாட்டினுடைய ஆட்சி மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அமெரிக்காவால ஏற்படுத்தப்படக்கூடாது. ஏன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடிதான் அமெரிக்கா வெனிசுவேலா நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவருக்கு தான் நோபல் பிரைஸ் கிடைச்சது. அவங்களே வந்து தெளிவா போன வாரம் விட்ட அறிக்கையில அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, நாங்க தூங்கிக்கிட்டு அமைதியா இல்ல,
மடூரோவினுடைய ஆட்சி மாற்றத்துக்கு நாங்க தயாரா இருக்கோம். அப்போ நிருபர் கேள்வி கேட்கிறார் அந்த அம்மாவை, ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு தயாரில் இருக்கிறீங்க, நீங்க என்ன செய்வீங்கன்னு. களத்திலையும் சரி தளத்திலையும் சரி எங்க ஆட்கள் தெளிவா நிக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் வந்தவுடன் நாங்கள் பொறுப்பேற்க தயார் நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு மாற்றம். ஆனா அந்த அம்மா அமெரிக்காவோடு சேர்ந்து நிக்கக்கூடிய நிலைப்பாடு கிடையாது. அமெரிக்காவுக்கு எதிரானவர்கள். ஆனா சார் இப்ப தொடர்ந்து அவங்க பல பல கருத்துக்கள்ல அமெரிக்காவை பாராட்ட தானே சார் செய்யறாங்க. ட்ரம்ப்போட நடவடிக்கை பாராட்டி தான் பேசுறாங்க. இல்ல, அதாவது நொபேல் பீஸ் பிரைஸ் ஜெயிச்சவங்க பாராட்டுறாங்க அப்படின்னா அமைதியை கொண்டு வர்றதுக்காக அவர் எடுத்த முயற்சிகளை பாராட்டுறாங்க. ஆனா எந்த ஒரு ஆளும் தனது நாட்டில் இருக்கக்கூடிய நேரடியாக தாக்குதல்களை நடத்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றது அப்படிங்கறத இவங்க ஆதரிச்சாங்கன்னா மக்களே கைவிட்டுருவாங்க. அந்த ஒரு பாப்புலர் டெக்ஸ்ட் ஒன்று இருக்கு, ஒரு அன்பாப்புலர் டெக்ஸ்ட் ஒன்று இருக்கு. ஒரு பாப்புலர் டெக்ஸ்ட் என்னங்கிறது எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி தட்டி கொடுத்து போறது. அன்பாப்புலர் டெக்ஸ்ட் என்னன்னா, நாட்டையே ஒருத்தன் சூறையாடுன்னு நினைக்கிறான், அவனுக்கு நீ என்ன போய் சப்போர்ட் பண்றது, அது தவறா இருந்தாலும் சரி. இதுக்கான ஒரு இது இருக்கு. அப்போ அவங்க அமெரிக்காவினுடைய ஆதரவாளர் கிடையாது, அதுல தெளிவா இருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல கடும் எதிர்ப்பாளரும் கிடையாது, ஒரு நியூட்ரலா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மனித உரிமைகள்ல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. மனித உரிமை அதுல தெளிவா இருக்கு. ஏன்னா மடுரோ ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு இருக்கிறார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த மாதிரி இனவெறி தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார், பழங்குடியின மக்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இப்போ இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அந்த பிராந்தியத்துல குறிப்பா பொலிவியா, கரீபியன், நமக்கு சொல்லணும்னா வெஸ்ட் இண்டீஸ், இந்த மாதிரி இடங்கள்ல, அப்புறம் மெக்சிகோ போன்ற இடங்கள்ல, எக்வடார், ஹாண்டூராஸ், இந்த மாதிரி நாடுகள் எல்லாத்துலயுமே ஒரு ரெட் அலர்ட் சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துருச்சு. இப்ப இங்க எல்லாமே தாக்குதலுக்கான இடங்களா மாறுது. இப்ப இதே உலகளாவ பார்க்கும் பொழுது இன்னொரு பக்கத்தை பாருங்க. இன்னொரு பக்கம் ஈரான். நேற்று ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்க நாட்டுல போராட்டத்தை நீங்க இந்த மாதிரி இரும்பு கரம் கொண்டு அடக்குனீங்கன்னா அமெரிக்கா பார்த்துட்டு சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈரான்காரங்க தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க. நாங்க எங்க நாட்டுல என்ன செய்யறோங்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொன்னும் கூட சேர்ந்து சொல்லியிருக்காங்க, அமெரிக்காவில இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய உங்க எல்லா பேசிஸ்க்கும் அச்சுறுத்தல் நாங்க செய்வோம், அச்சுறுத்தல் ஏற்படுத்துற மாதிரி நீங்க நடந்துக்காதீங்கன்னு சொல்லி ஒரு பயங்கரமான பகிரங்க எச்சரிக்கையை ஈரான் கொடுத்திருக்காங்க. அது வேற பக்கம். அப்போ இந்த மாதிரி பன்முனையில அமெரிக்காவுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெளிவா தெரியும். சார், இப்போ நீங்க சொன்னது போலவே வெனிசுலா கடந்த பல ஆண்டுகளா சீனா, அப்புறம் ரஷ்யா, அப்புறம் கியூபா போன்ற நாடுகளிடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறவை கொண்டிருக்காங்கன்னு தான் பாக்குறோம் நம்ம. ஆனா இப்போ அமெரிக்கா தொடர்ந்து வெனிசுலாவை தாக்கிட்டு வர சமயத்துல இவங்க எல்லாம் ரஷ்யாவாகட்டும், சீனாவாகட்டும், கியூபாவாகட்டும் பெருசா அமெரிக்காவுக்கு எதிராகவோ இல்லை வெனிசுலாவுக்கு ஆதரவோ ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி தெரியலையே சார். சோ எதற்காக இந்த நாடுகள்லாம் வெனிசுலாவை ஆதரிக்கிறதுக்கு மறுக்கிறாங்க இந்த டைம்ல? ஆதரிக்கலன்னா இது டூ சூன் டு சே. இப்ப கண்டிச்சிருக்காங்க, உடனே சைனாவும் கண்டிச்சிருக்கு. சைனா பார்த்து சும்மா இருக்காதுன்னு சொல்லியிருக்குது. ரஷ்யா வெனிசுவேலாக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்குது. இந்த மாதிரி இருக்கு. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் தான் ரியலைன்மெண்ட் நடக்கும். இந்த ரியலைன்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு. இது டூ சூன். இன்னும் ஒரு அடுத்த 24 மணி நேரத்துல நமக்கு தெரிய வரும் யார் என்ன சொல்றாங்கன்னு. இப்பதான் அரசாங்கமே அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப உடனடியா நம்ம பெரிய அளவுல நம்ம சொல்லிட முடியாது, கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும் நம்ம. சார், அப்போ ஒரு பக்கம் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, வெனிசுலா அதிபர் மதுரோ புடிச்சிட்டோம்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நீங்க சொன்னது போலவே அந்த நாட்டில இருந்து அபிஷியலான தகவல் எதுவும் வரல. ஒருவேளை ட்ரம்ப் சொல்றது உண்மை, அவர் சொன்னது போலவே அந்த மதுரோவை கேப்சர் பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு எப்படிலாம் உலக அரங்குல ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பா வரும், அதெல்லாம் எப்படி ஒரு சமாளிப்பாருன்னு பாக்குறீங்க? என்னென்ன சிக்கல்களா வரும்னு பாக்குறீங்க இதை தொடர்ந்து? மதுரோ தாக்குதறதோ அது கடத்துறதோ கண்டிப்பா கண்டிப்பாங்க எல்லாரும். ஆனா மடுரோவை காப்பாத்த வருவாங்களா இல்லையாங்கிறது பெரிய சந்தேகமான விஷயம் இருக்கு. ஏன்னா அவர் செய்த நிறைய மனித உரிமை மீறல்கள் அவருக்கு என்ன சொல்றது, பின்னாடி அவர் மேல ஒரு ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி இருக்குது. அவர் ஒரு மிகப்பெரிய புனிதர் அப்படின்னு நம்ம யாரு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டு கொண்டு போகணும், அங்கதான் முன்னிறுத்தணுமே தவிர அமெரிக்கா நாடு கடத்தி நீங்க கொண்டு போய் ஐசிசியில் நிறுத்துங்கிறதெல்லாம் சாத்தியப்படாத விஷயம். ஆனா பல்வேறு நேரங்கள்ல அமெரிக்கா அதை பண்ணிருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிருக்கிறாங்க. ஸ்லோபடான் மிலோசோவிச் உடைய ஆட்சியை செர்பியால கவுத்தும் பொழுது அது ஸ்லோபடான் மிலோசோவிச்சை நேரா கொண்டு போய் ஐசிசியில் நிறுத்துறதுக்கு ஒரு காரணமா இருந்து உறுதுணையா இருந்து அமெரிக்கா, அதை நம்ம மறுக்க முடியாது. இப்ப கொடுங்கோல் ஆட்சிகளை மாற்றுவதில் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கு. தென் அமெரிக்காவில மட்டும் இல்ல, மற்ற ஐரோப்பிய நாடுகள்லயும் பண்ணியிருக்காங்க.
ஆனா இந்த நேரத்துல 2026 குறிப்பா இந்த நியூ மில்லேனியம்ல இந்த மாதிரி நடந்தது இல்ல. இந்த 26 ஆண்டுகள்ல இது நடந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்ப ஸ்கூல் ஆஃப் அமெரிக்காஸ் பத்தி விரிவா பேசலாம், அப்புறமா நம்ம பேசலாம். பட் இதை பத்தி நிறைய தெளிவான கருத்துக்கள் நம்ம கிட்ட இருக்கு. அவங்களுடைய அனுபவங்களே வித்தியாசமான அனுபவங்களா இருக்கு. சார், உலகத்திலே அதிக எண்ணெய் வளம் கொண்ட ஒரு நாடா வெனிசுலா பாக்குறாங்க. இப்ப அந்த தாக்குதல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் விலையிலேயாகட்டும், அந்த ஒரு கொள்முதல்ல எப்படிலாம் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்ன பேசணும் அப்படின்னா, இதனால இந்தியாவுக்கு என்னென்ன சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க சார்? இந்தியாவுக்கு நிறைய சிக்கல்கள் வர்றதுக்கு உடனடி வாய்ப்புகள் இல்ல, உடனடியான வாய்ப்புகள் இல்லை. ஆனா தொடர் பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியா நேரடியான கொள்முதல் வெனிசுவேலால இருந்து ரொம்ப குறைவா தான் பண்றாங்கன்னா, தூரங்கள் அதிகமா இருக்கிறனாலையும் நமக்கு இருக்கக்கூடிய உறவுகள் ரஷ்யாவோட இந்த பக்கம் இருக்க உறவுகள் அதிகமா இருக்கு. ரஷ்யாவினுடைய இறக்குமதி மிக அதிகமாயிருச்சு. இப்போ முதல்ல இருந்த விட அதிகமாயிருச்சு. குறைவான போக்குவரத்து தான் இருக்கு. ஆனா பிராந்திய ரீதியாகவும் மற்றபடி இந்த தொழில்நுட்ப ரீதியாகவும் மற்ற இந்த பூலோக அரசியல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. தொடர் பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும், உடனே நிக்காது. இது ஒரு மோசமான ஆரம்பமா தான் இருக்கும். இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க சார். உங்களோட கருத்துக்களுக்கும் நேரத்திற்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.